கல் இறக்கியதாக விவசாயி மீது போலீசார் துப்பாக்கி சூடு நடத்திய வழக்கை சிபிஐ விசாரிக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் கார்த்திக் இணைந்திருக்கிறார். கார்த்திக், வணக்கம். உங்க விரிவான தகவல். வணக்கம் ராதிகா. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அடுத்த மருதுபுத்துறை சேர்ந்த பெருமாள் சேட்டு என்பவர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஒரு மனு தாக்கல் செய்கிறார். அந்த மனுவில் எனது மகன் மணிகண்டன் பனைமரம் ஏறி பதனை இருக்கும் தொழில் செய்து வருவதாகவும் கடந்த ஏப்ரல் 7ஆம் தேதி அன்று ஆலங்குளம் காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் இசக்கி ராஜா மற்றும் போலீசார் சீருடை அணியாமல் சென்று பெருமாள் சேட்டின் வீட்டுக்கு சென்றுள்ளனர் என்றும் அவர்கள் மணிகண்டனை பனை தோப்பிற்கு அழைத்து சென்று மரத்தில் கட்டப்பட்டுள்ள பனைகளில் கல் உள்ளதா இல்ல பதநீர் உள்ளதா என சோதித்து காட்டியபடி சொல்லியுள்ளனர். மணிகண்டன் மரம் ஏறும்போது சார்பு ஆய்வாளர் அவரை சாதி பெயரை சொல்லி திட்டியதாக கூறப்படுகிறது ராதிகா. இதை பெருமாள் சேட் அவர் பேட்டி பிரதீபா தட்டி கேட்ட போது அவர்களையும் போலீசார் மிரட்டியுள்ளனர். மரத்திலிருந்து இறங்கி வந்த தடுத்த மணிகண்டனை சார்பாய்வால் துப்பாக்கியால் சுட்டார். இதில் மணிகண்டனின் 2 கால்களிலும் பலத்த காயம் ஏற்பட்டு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த வழக்கை தமிழக போலீசார் சாதனை செய்தால் எங்களுக்கு நியாயம் கிடைக்காது எனவும், எனவே இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட வழக்கை சிபிஐ அல்லது வேறு விசாரணை அமைப்புக்கு மாற்ற வேண்டும். மேலும் தற்போது போலீசார் இந்த வழக்கை விசாரிக்க இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்றும் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற மனுவில் கூறியிருந்தார் அதிகா. இந்த மனு மீதான விசாரணை இன்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் நீதிபதி புகழேந்தி முன்பாக விசாரணைக்கு வந்தது. விசாரணை செய்த நீதிபதி இந்த வழக்கில் ஆவணங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் இந்த வழக்கின் புதிய உத்தரவு பிறப்பிக்கும் வரை சம்பந்தப்பட்ட போலீசார் இந்த வழக்கை விசாரிக்க செய்யக்கூடாது என்றும் உத்தரவிட்டுள்ளார். அதேபோல் பாதிக்கப்பட்ட நபருக்கு காயமடைந்த காவலருக்கும் தேவையான சிகிச்சையும் வழங்க வேண்டும் என்றும் கைது நடவடிக்கை செய்யக்கூடாது உத்தரவிட்ட நீதிபதி இந்த வழக்கின் சிபிஐ மற்றும் காவல்துறை துணை ஆய்வாளர் இசக்கி ராஜா ஆகியோர் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்துள்ளார் ராதிகா.